இன்னைக்கு வீட்டுக்கு வீடு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு மிக்சியோ, கிரைண்டரோ, ஃப்ரிட்ஜோ, டிவியோ, ஃபேனோ என்ன தேவையோ அந்த பொருட்களை நீங்க கடையில உங்களுக்கு பிடிச்ச கடையில போய் வாங்கிக்கலாம். அரசாங்கமே பணம் கொடுத்துரும். திமுக ஆட்சியின் பெண்களுக்கான திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி திருவாடானை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராம கருமாணிக்கம் வாக்கு சேகரித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் போன தேர்தலிலேயே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க ஜெயிச்ச உடனேயே உங்களுக்கு உரிமை தொகையா 1000 ரூபாய் கொடுப்போம்னு கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் இப்ப ஜெயிச்ச உடனேயே உங்களுக்கு உரிமை தொகை 2000 ரூபாயா உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திருவாடானை தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராம கருமாணிக்கம் இன்று ராமநாதபுரம் பகுதியில் உள்ள திருவாடானை தொகுதி மக்களை அதிகாலையில் இருந்து சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். ராமநாதபுரம் நகர் பகுதியை அடுத்து உள்ள களத்தாவூர், கொட்டகை, மீனாட்சிபுரம், பெரிய கருப்ப நகர், முதுநாள், கவரங்குளம், பாப்பாகுடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது அப்பகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களிடம் திருவாடானை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராம கருமாணிக்கம் முதல்வரின் பெண்களுக்கான திட்டங்களை எடுத்துச் சொல்லி வாக்குகளை சேகரித்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செல்லத்துறை, அப்துல்லா, அடையாறு பாஸ்கரன், ஜோதி பாலன் மற்றும் கட்சியினர் உடன் இருந்தனர். ஏராளமான திட்டங்களை புதுசா அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீடு திட்டம்னு உங்களுக்கு இருக்கு தெரியும். நீங்க எல்லாம் போய் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த திட்டத்துக்கு முன்னால கம்மியான தொகை தான் இருக்கும். ஆனா இப்ப 10 லட்சம் ரூபாய் வரையும் ஒரு நபரே இன்னைக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க அந்த தொகையை. அது மட்டும் இல்ல, காலை உணவு திட்டமா இருக்கட்டும், நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, பெரிய பிள்ளைகளுக்கு லேப்டாப் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சுய உதவி குழு வச்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரையும் எந்த பிணையமும் இல்லாம உங்களுக்கு ஒரு சில தள்ளுபடியோட இன்னைக்கு தொழில் பண்றதுக்கு பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் சட்டசபையில தொடர்ந்து குடிநீருக்காக நம்ம பகுதியில குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு, நாங்க குடிநீர் தட்டுப்பாடு சரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பேசுனேன். முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். உடனே நம்ம மாவட்டத்திற்கு குடிநீர் தட்டுப்பாட்டுக்காகவே இன்னைக்கு ஒரு புதிய திட்டத்தை போட்டு 2800 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு நம்ம மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம தொகுதிக்கு மட்டும் 700 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க.